ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 2வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் திவாகர் அவர்கள் தான். ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,201 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.13% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23.31% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இருந்துட்டுருக்கு. லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்து எவ்வளோ அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி, ஸோ அதே விதத்தில் தான் இப்பயும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து செகண்ட் பொசிஷனில் சபரிநாதன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46,400 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22.83% மத்திய நேர ஓட்டிங்கின் முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22.44% வந்து இருந்துட்டு இருக்காரு சபரிநாதன் அவர்கள். சொல்லப்போனால் திவாகர் அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அண்ட் சபரி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் சபரிநாதன் மேபி செகண்ட் பொசிஷன்லேயே இருந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. 3வது பொசிஷனில் பார்வதி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,433 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.36% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.61% வந்துருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்வதியை தொடர்ந்து கம்ருதீன் அவர்கள் 4th பொசிஷனை பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,312 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.63% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.31% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய கம்ருதீன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் எவிக் பண்ணி வெளியே அனுப்புறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓட் பேஸ் எல்லாம் இந்த வாரத்தில் வந்து பார்க்காதீங்க. இவரை அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவருக்கும் நல்லது, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் நல்லது, பார்க்கக்கூடிய எங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் ரம்யா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,555 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.3% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.97% வந்துருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஆக்சுவலாக இவங்களும் நல்லா தான் கேம் ப்ளே பண்ணுறாங்க, சூப்பராக தான் வந்து நடிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற விஷயங்களை அங்கே போய் சொல்கிறதுலையும் இவங்க கில்லாடியாக வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம். அடுத்ததாக ரம்யா ஜோவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா 6வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,053 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.8% வந்துருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் கண்டென்ட்டு எல்லாமே கண்டென்ட்டு. என்ன அந்த கண்டென்ட்டு? காதல் கண்டென்ட்டு. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, திவாகருக்கு ஒரு பக்கம் வந்து கிஸ் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தா கம்ருதீன் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் துஷார்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நைட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ அச்சா இதை பற்றி பேசவே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் எஃப்ஜே. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 12,797 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.53% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.19% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள். நம்மளுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு நாக்கு கூசுது. அந்தளவுக்கு கேவலத்திலும் கேவலமான ஒரு மோசமான ஒரு ஜென்மம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா அது நான் எஃப்ஜே அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதில் அவர் மட்டும்தான். 8வது பொசிஷனில் கெமி. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 11,824 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.64% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. இப்போது 5.65% வந்துருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். ஸோ இவங்க ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஃபஸ்ட் வீக்கே இவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக விழுக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனை தொடர்ந்து 9வது பொசிஷனில் அப்சரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
கிட்டத்தட்ட 11,672 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.57% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.72% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அப்சரா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயராக கூட இருக்கலாம். பட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மட்டும்தான் அவங்க வந்து கேம் ப்ளே பண்ணுறதே வந்து தெரியுது. மற்றபடிக்கு வந்து பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்ஜெண்டரு, அதுக்காக இத்தனை விஷயங்கள் நான் பண்ணுறேன், இதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. டீசெண்டாக டாஸ்க் வரும்போது டாஸ்க் வந்து விளையாடுறாங்க. டீமாக ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுக்கு வந்து அவமதிக்கிறதுனா அவமதிக்கிறாங்க, இல்லை ஏற்றுக்கொள்கிறதுனா ஏற்றுக்கொள்கிறாங்க, இல்லை அதில் நிராகரிக்கணும் அப்படின்னா நிராகரிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேம் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ரம்யா ஜோ பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வீக்லேருந்தே அவங்க அங்கே தான் இருக்காங்க, இந்த வாரமும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து பார்வதி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் திவாகர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து செஞ்சாலும் ரம்யாவோட முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே இருக்கிறதே 7 பேர் தான். அந்த 7 பேரில் ரம்யாவோட முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. 1. 2வது, அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து ஒரு தலை மாதிரி வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய முடிவுகள் வந்து அவங்க தான் வந்து எடுக்கிறாங்க. அதாவது முடிவுகள் எடுக்கிறது ஒன்று, அதை அக்செப்ட் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறது ஒன்று, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது ஒன்று. ஸோ இதெல்லாம் இத்தனை மாதிரி எத்தனையோ பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து ரம்யா கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் ரம்யா வந்து ஓகே கரெக்டாக தான் பண்ணுவாங்க, அவங்க முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ரம்யா ஜோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள், அதாவது திவாகர் அவர்கள், பார்வதி அவர்கள், அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எந்த விதத்துலையும் பெருசாக சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. ஒரு சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால, பார்வதியால், திவாகரால் ஏதாவது அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தால் மட்டும்தான் ரம்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்களே தவிர, மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அது பிக் பாஸ் ஹவுஸாருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இங்கே வந்து பார்வகிட்டையும் சில விஷயத்தை வந்து பேசுகிறாங்க, கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, இல்லை விவாதிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்ட, குறிப்பாக பார்வதிக்கு சுத்தமாக பிடிக்காத ஆட்கள் கிட்ட அந்த விஷயத்தையே சொல்லி சிரிக்கிறது. ஐயோ எப்பா என்னால் முடியாதுப்பா, அவங்ககிட்டலாம் பேச முடியாது, எப்படி தான் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரில, எப்படி தான் இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில அப்படிங்கிறது சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஹவுஸ்மேட்ஸை அவங்களே விட்டு கொடுத்துட்றாங்க. இது வந்து ரம்யா ஜோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவங்களுடைய ப்ளேவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்சரா மாதிரி தான். அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அவங்கள நோக்கி ஏதாவது ஒரு அம்பு பாயும் பொழுது மட்டும்தான் அவங்க ரியாக்ஷன் வந்து பெருசாக பண்ணுறாங்களே தவிர, மற்றபடிக்கு பெருசாக எந்த ரியாக்ஷன்ஸும் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அதுவே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் காண்டு ரம்யா மேலே. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் கேட்கக்கூடிய ரம்யா, என்னை கெமி அவர்கள் தூக்கி போட்டு மிதித்தாலே அப்போ ஏன் கேட்கல அப்படின்றத இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளே வச்சுட்ருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் வீடியோ. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.